ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிசினஸ் ரகசியங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பிபிஎஃப் வர்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டுத்துல இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்செப்ட் பற்றின ஒரு டீட்டெயிலான டிஸ்கஷனாக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவோட லென்த் கொஞ்சம் அதிகமாக இருக்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் இந்த வீடியோ 1.25 ஸ்பீடில் வச்சு பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் ரொம்ப சீக்கிரமாகவே கிடச்சிரும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா அண்ட் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மள இன்னும் டெலிகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். அங்கேயுமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டெலிகிராம்லேயுமே வந்து நான் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? குயிக்காக வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த பிபிஎஃப் வர்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட், பிபிஎஃப்னா என்ன அப்படின்ற ஒரு டீட்டெயிலான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற போய் பாருங்கள். ஸோ இப்போ பிபிஎஃப்க்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு டேபிள் மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ். ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்டான ஒரு பர்பஸ் இருக்குது. இந்த பிபிஎஃப் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் சேவிங்ஸ் அண்ட் ரிட்டைர்மெண்ட் பிளான் மாதிரி வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். 15 இயர்ஸ் டென்யூர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து 3 இயர்ஸ்க்கு போடுவாங்க, 5 இயர்ஸ்க்கு போடுவாங்க, இல்லை லாங் ரன்னா 20-25 இயர்ஸ் கூட வந்து போடுவாங்க. ஒரு ஃபிக்ஸடான ஒரு டென்யூர் வந்து கிடையாது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் ரிஸ்க் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் தான் ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இது வந்து ஒரு பியூரான கவர்மெண்ட் ஸ்கீம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டரை பொறுத்த அளவு வந்து பிபிஎஃப்க்கு வந்து லோ ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் பழைய வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப கம்மி, ஈவன் 0 லெவல் ஆஃப் ரிஸ்க் ப்ரையாரிட்டி அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பேக்டு பை கவர்மெண்ட். ஸோ தட் வந்து உங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பட் ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் ஃபண்டை சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து ரிஸ்க் ப்ரையாரிட்டி வந்து மாறிட்டே இருக்கும். நிஃப்டி 50 இருக்கட்டும், ஈக்விட்டி ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப், நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸுமே வந்து வேரி ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பொட்டன்ஷியல். இந்த பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக 7.1% 8.1% வரைக்குமே வந்து ஆவரேஜாக வந்து இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் வந்து இது வந்து மாறும். பட் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து இவ்வளவு தான் கிடைக்கும், இவ்வளோ பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டீடாக நம்மளால் சொல்லவே முடியாது. கம்ப்ளீட்லி வேரியஸ் ஆன் தி மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அதனால் ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் இந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட் வந்து வேரி ஆகும். அண்ட் லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக 15 இயர்ஸ் வந்து பிபிஎஃப்ல வந்து லாக்இன் பீரியட் இருக்குது. அண்ட் அடிஷனலாக 5 இயர்ஸ் வேணும்னா கூட நீங்கள் வந்து அது 15 இயர் கம்ப்ளீட் ஆன பிறகு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் லாக்இன் பீரியட்லாம் கிடையாது. சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு இருக்கணும் லாக்இன் பீரியட் வந்து வச்சுருப்பாங்க. 2 இயர்ஸ் லாக்இன் பீரியட், 1 இயர் லாக்இன் பீரியட் வச்சுருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் பிரேக் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு சம் எக்ஸிட் லோட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் வந்து ஆஃப்டர் 7 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். பட் ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக், ஏன்னா நீங்கள் மந்த்லி எஸ்ஐபியோ இல்லைனா வந்து லம்சமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூனிட்ஸாக தான் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக் யூனிட்ஸ் வந்து நீங்கள் வந்து ரீடீமும் பண்ணிக்க முடியும் லிக்விடிட்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் டேக்ஸ் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான் 80C கான்ட்ரிபியூஷனில் வந்து மந்த்லி நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, அதாவது இயர்லி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த பிபிஎஃப்ல அது எல்லாத்தையுமே வந்து அப் டு 1.5 lakhs வரைக்குமே வந்து நீங்கள் ஏடிசியில் வந்து காட்டிக்க முடியும். பட் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கேஸ் டு கேஸ் வந்து வேரி ஆகும். இல்லையே நீங்கள் வந்து இஎல்எஸ்எஸ் பண்ண ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இதுவுமே வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும் டேக்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் கண்ட்ரோல் ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட், இது வந்து லிமிடெட் ஆஸ் தி இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் செட் பை தி கவர்மெண்ட். இது வந்து கவர்மெண்ட் வந்து செட் பண்ணல, இதுக்கு வந்து ரொம்ப லிமிடெட் இன்ட்ரெஸ்ட் தான். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ப்ரையாரிட்டி அண்ட் டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்து வந்து அந்த ரிஸ்க் ஃபேக்டர் மாறிட்டே இருக்கும். அண்ட் கண்ட்ரோலுமே வந்து மாறிட்டே இருக்கும். அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த பிபிஎஃபோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரீடிஃபைன்டு ஸ்கீம் பை கவர்மெண்ட்டு. இந்த ஸ்கீமை தான் வந்து எல்லா பேங்க்கும் வந்து ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து நமக்கு ஒன்றும் டைவர்சிஃபிகேஷன்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. பட் ஆனால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஃபண்டில் போடணும், ஈக்விட்டியில் போடணும், டெட்டில் போடணுமா, இல்லை வந்து ஃப்ளெக்ஸி கேப்பில் போடணுமா, மிட் கேப்பில் போடணுமா, வந்து இந்த ஃபண்ட்ஸை வந்து நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸுமே வந்து இருக்கும். அந்தளவு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட். பட் ஆனால் இதே வந்து பிபிஎஃப்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அந்த மாதிரி ஸ்கீம் வந்து இல்லை கிடையாது. அண்ட் கான்ட்ரிபியூஷன் லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆனுவல் கான்ட்ரிபியூஷன் வந்து உங்களால் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு வந்து 1.5 lakhs வரைக்கும் தான் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து போட முடியும். அண்ட் மினிமம் பார்த்தீங்கன்னா 500 rupees போடலாம்.
ஸோ பட் ஆனால் இங்கே மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் வந்து இந்தியன் அப்படின்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிபிஎஃப் இஸ் ஓப்பன் டு ஆல் இந்தியன் ரெசிடென்ட்ஸ். என்ஆர்ஐஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அண்ட் நோ ஸ்பெசிஃபிக் இன்கம் க்ரைட்டீரியா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து சொல்லணும். இவ்வளோ இன்கம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து யாராக இருந்தாலுமே வந்து இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் மினிமம் வந்து இயர்லி 500 rupees ஆச்சு இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் கைண்ட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் தான். இங்கே வந்து அந்த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. ஈவன் நீங்கள் ஒரு 100 rupees வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களால் வந்து ஒரு எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் வந்து ஒரு அக்கௌண்ட் ஹோல்டரே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட வச்சுக்கலாம். பட் ஆனால் ஒரு சிட்டிசன் வந்து மல்டிபிள் பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து வச்சுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஃபரன்சியேஷனுமே இருக்குது. அண்ட் மானிட்டரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்லி செல்ஃப் மேனேஜ் வித் ஃபிக்ஸட் ரிட்டர்ன். ஸோ எப்போவுமே வந்து எந்த ஒரு ஃபண்ட்ஸாக இருந்தாலுமே அது ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்னாக இருக்கும் பட்சத்தில் அது எல்லாமே செல்ஃப் மேனேஜ்டாக தான் இருக்கும். அதனால தான் அங்கே வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. பட் இங்கே வந்து மியூச்சுவல் ஃபண்டை பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு பை டெக்னிக்கல் பர்சன்ஸாக இருக்கும். ஒரு ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து கீப் ஆன் வந்து ஃபண்ட்ஸை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஷேர்ஸை வந்து மாற்றி விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ தட் அவங்க வந்து அந்தளவு ரிஸ்க் ஃபேக்டர் எடுத்து கேரண்டிட் ரிட்டர்னை வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்காக அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து நிறைய வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க ஷேர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் பொறுத்து. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு அமௌண்ட் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் இவ்வளோ ரிட்டர்ன்ஸுமே கொடுக்க முடியுது மியூச்சுவல் ஃபண்ட்ஸால் கம்பேர் டு பிபிஎஃப். ஸோ இதுதான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் பிபிஎஃப் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவு வந்து நான் ஒரு ஆஸ்பெக்டை வச்சு நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ நீங்கள் என்னைய பர்சனலாக கேட்டிங்கன்னா பிபிஎஃபா மியூச்சுவல் ஃபண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 5000 ரூபா வச்சுருக்கீங்க இல்லை 10,000 ரூபா வச்சுருக்கீங்கன்னா 50-50 தான் நீங்கள் வந்து போடணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு அட் தி ஏஜ் ஆஃப் 35-40s இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிபிஎஃப்க்கு வந்து ஒரு 5,000 அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்து ஒரு 5,000 போடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய 20s இருக்கீங்க, 21, 22 தான் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன சொல்லுவேன்னா நீங்கள் தைரியமாக வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த 5,000 ரூபாவுமே வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த ரிஸ்க் டேக்கிங் ஃபேக்டர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் அந்த இயர்லி 20s. அதனால் வந்து நீங்கள் ஒரு 5 years 7 years வந்து நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வந்து அந்த 5,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் போஸ்ட் 30s வந்து நீங்கள் வந்து பிபிஎஃப் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரெண்டுமே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் என்னுடைய இதுதான் வந்து என்னோட சஜஷனாக இருக்கும். என்ன தோணுது, பிபிஎஃப் பெஸ்ட்டாக மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்டாக அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிபிஎஃப் அப்படின்னா பிபிஎஃப்னு போடுங்க, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து போடுங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட சந்தேகங்கள் கருத்துக்கள் எதாக இருந்தாலுமே கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இதே போல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.